ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. சண்டே மார்னிங் காலையில் எந்திரிச்சதுமே டீ குடிச்சு முடிச்சாச்சுங்க. ஒரு பேக்கெட் ராகி சேமியா வறுத்துட்டு அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு. மீதி கொஞ்சம் இருந்துச்சுங்க. மார்னிங்கே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன், குடல், கொழுப்பு மூணுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குதுங்க. சிக்கன் குழம்புக்கு வந்துட்டு நம்ம தோசை மாவு பார்த்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி மார்னிங் இல்லை. சரி சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இதை ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோங்க. சிக்கன் வேகும்போதே வந்துட்டு ரசம் செய்யறதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்து வடித்து வச்சுருக்குது. இது கூடவே வந்துட்டு ரத்தம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 கப் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சுருக்குதுங்க. இப்போ மார்னிங் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி வந்து சுட்டுட்ருக்கோம். சப்பாத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா 1/2 அன் ஹவர் முன்னாடி பிசைஞ்சு வச்சங்காட்டி ரொம்பவே சாஃப்டாக வந்தது. இந்த சப்பாத்திக்கும் சிக்கன் குழம்புக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் தாங்க. உங்களுக்கும் இந்த சப்பாத்தி சிக்கன் குழம்புக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆஃப்டர்நூன் பார்த்துட்டோம் அப்படின்னா குடலெல்லாம் வந்து வச்சாச்சு. குடலும் கூடவே வந்துட்டு அது கூட ரத்தமும் போட்டு வச்சுருக்கோம். ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் கொடுத்துட்றேன். மறக்காமல் அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. லஞ்சுக்கு அது ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த கொழுப்பை வச்சு ஏதாவது பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குதுங்க. சுத்தம் பண்ணினதுக்கப்புறமா வந்துட்டு இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாகவே கட் பண்ணால் போதும். இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி தனியாக செஞ்சதில்லை அப்படிங்காட்டியும் தனியாக செய்கிறதுக்காக எடுத்துருக்கோம். பிகாஸ் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு கொழுப்பு, அதனாலேங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொழுப்பு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நிறையா இருந்துச்சுங்க. அது செஞ்சதுக்கப்புறம் கம்மியாக தான் வந்துச்சு. பட் அது டேஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாப்பாட்டு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தக்காளி பழம் 1 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போ கூடவே வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொழுப்பு அதை உள்ள சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து தனியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதில்லை அப்படின்னா மறக்காமல் ஒரு டைம் வந்து வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரே மாதிரி சிக்கன் மட்டன்னு சாப்பிட்டு இதை சாப்பிடும்போது வந்து ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க. இது வேக வேக அதுலேயே வந்து நமக்கு வந்து அந்த நெய் மாதிரி வந்து நமக்கு வந்துட்டே இருந்துச்சுங்க. வேக வேக வந்து நமக்கு அப்படியே வந்து இந்த எண்ணெய் பிரியறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எண்ணெய் வந்து ரொம்பவே நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. அதை பார்க்கும்போது நமக்கு நெய் மாதிரி தான் இருக்கும். சில டைம் சமையல் செய்யும்போதெல்லாம் வந்துட்டு சமையலில் செய்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய கல்யாண வீடுகளெல்லாம் செய்யும்போது வந்துட்டு அதை எடுத்து வச்சு மறுபடியும் வேறு ஏதாவது நான்வெஜ் ரெசிபி செய்யும்போது மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேங்க. இப்போ வந்து மேலால் பெப்பர் பவுடர் தூவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்குறோம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் போட்டுடலாங்க. நமக்கு செஞ்சதில் வந்து இந்த கப்பில் 1 கப் நிறையா வந்துச்சு. இது ஜஸ்ட் 1 ஸ்பூன் இருந்தால் போதுங்க. நமக்கு வந்து நிறைய சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதே மாதிரியே இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த கொழுப்பு வந்துட்டு அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இது ஹெல்தியும் கூட. அளவாக சாப்பிட்டோம்னா ஹெல்தியாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.